கிராமம்ங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ரவிங்கிறவர் தன்னோட கடையை எப்படியாச்சும் டெவலப் பண்ணணும்னு அந்த கடையை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு போட்டி ஆரம்பிச்சாரு. மக்களே ஓடி வாங்க, பிரியாணி போட்டி ஆரம்பமாக போகுது. பிரியாணி யார் அதிகமா தட்டு சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு காத்திருக்கிறது. 10,000 ரூபாய் பரிசு. என்ன ஊர் மக்களா, எல்லாம் பார்த்துட்டே நின்னா என்ன அர்த்தம்? வந்து போட்டியில கலந்துக்கங்க. பிரியாணி நிறைய பிளேட் யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாமா. யோசிக்காம வந்து சாப்பிடுங்க. அட வாங்க வாங்க, ஏன் கூட வந்து போட்டி போடுறதுக்கு யாராவது தயாரா இருந்தீங்கன்னா வாங்க. பிரியாணி சாப்பிட்டா 10,000 ரூபாய் தராங்கல்ல, உங்களை யாருக்கு வந்தாலும் நமக்கு தானே கிடைக்க போகுது. வாங்க போட்டியில கலந்துக்குவோம். தம்பி, நான் போட்டிக்கு வரேன். நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். எப்படியாவது அந்த 10,000 நான் வாங்கிட்டு போறேன் பாரு. எப்படியாச்சும் நீங்க அந்த 10,000 அடிக்கணுமே. ஏண்டா சீக்கிரம் போட்டியில கலந்துக்கங்க. அவன் மனசு மாதிரி போட்டியே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவான் போல. நீங்க யோசிக்கிறத பார்த்தா சீக்கிரம் போய் கலந்துக்க கடா லூசு பயல்களா. என்ன இந்த அக்கா யோசிக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு ஃபுல்லா யோசிக்கும் போல. பேசாம நீ வா, நீ நானும் போட்டி கலந்துக்குவோம். இங்க பாருங்க, நாங்க 2 பேருமே போட்டியில கலந்துக்கிறோம். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. 10,000 எனக்கு தான். எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. என்ன அப்போ சரி, உட்காந்து வேகமா பிரியாணி தட்டை சாப்பிட ஆரம்பிங்க. கொண்டு வந்து ஒரு பிளேட்டா வைக்கிறேன். ரெடி கெட் ஸ்டார்ட் கோ. எல்லாமுங்க பிரியாணி அள்ளி சாப்பிட ஆரம்பிங்க. இதுல எந்த டைமிங் இல்ல, நீங்க சாப்பிட்ற பிளேட்டை பொறுத்து தான் இருக்குது. எல்லாம் சாப்பிடுங்க. அங்க இருந்த 2 பேருமே ரொம்ப ஈக்குவலா அந்த பிரியாணியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப வேகமா சாப்பிட்டனால அவங்களோட அளவும் கூடயே இல்லாம ஒரே சம அளவுல போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேருமே கடைசி வரைக்குமே ஈக்குவலான தட்டை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா நீங்க 2 பேருமே சம அளவுல சாப்பிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஒரு ஆள் முடிங்க, இன்னொரு ஆள் பின்னாடி வாங்க. நான் என்ன முட்டா பையல? அவன் வேகமா சாப்பிடும் போது நான் வேகமா சாப்பிட மாட்டேன்னா? இந்த சாப்பிட்டு முடிக்கிறேன். அவனுக்கு ஈக்குவலா நானும் மெயின்டைன் பண்ணுவேன்டா. அவங்க 2 பேருமே எவ்வளவு சாப்பிட்டோம் அவங்களால சம அளவை முறியடிக்க முடியல. 2 பேருமே ஒரே தட்டு சம அளவு சாப்பிட்டனால போட்டியும் டிரா ஆச்சு. அப்பா இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. அந்த ஆளு எவ்வளவு சாப்பிட்டுருக்க பாத்துக்க. என் வயிறு நம்பி போச்சு. என்னாலே முடியாதுப்பா இதுக்கு மேல. ஐயோ, என் வயிறு நம்பி போச்சு. நாங்க 2 பேருமே எவ்வளவு சாப்பிட்டுருக்கோம்னு சொல்லு. நீங்க 2 பேருமே சம அளவுல தான் சாப்பிட்டுருக்கீங்க. அதனால போட்டி டிரா ஆகுது பாத்துக்கோங்க. அவங்க 2 பேத்துக்குமே பரிசு தொகை இல்ல, ஒன்னும் இல்ல. போய் வேடிக்கை பாருங்க. அடுத்த ஆள் போட்டிக்கு வரட்டும். போகடா வேஸ்ட் பீஸுகளா. ஏலே அந்த 2 பயலுக வரானுங்க பாரு. அவனுங்க கண்டிப்பா போட்டியில கலந்துக்குவானுங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி டோமர் மாதிரி இருக்காம கொஞ்சம் நல்லா விளையாடட்டும் அவங்களாச்சும். அட இருங்கப்பா, போட்டிக்கு இன்னொருத்தர் வராரு, நானும் வரேன். 2 பேருமே கலந்துக்கிறோம் போட்டியில. எங்களை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேல, நானும் வரேன். அதெல்லாம் இருக்கட்டும். உன் கூட ஒருத்தன் யாரோ வரான்னு சொன்னியே, அவன் எங்க? அவன் வந்தா தானே போட்டி ஆரம்பிக்க முடியும். அவனையும் போய் கூட்டிட்டு வாப்பா. இதோ வந்துட்டேன். போட்டியை ஆரம்பிக்கலாமா? பிரியாணி போட்டிக்கு நான் தயாரா இருக்கிறேன். போட்டியோட நிபந்தனை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? பிரியாணி பிளேட்டு எத்தனை சாப்பிட்றீங்களோ அவ்வளோ பரிசு பார்த்துக்கோங்க. ஒரு ஆளை விட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருக்கணும். இதுதான். டைமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க பாட்டுக்கு சாப்பிடலாம். அவங்க 2 பேருமே உட்காந்து பிரியாணிகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்த பச்சை சட்டைக்காரன் பிரியாணிய ரொம்ப மெதுவா சாப்பிட்டான். பக்கத்துல இருந்த நீல சட்டைக்காரன் பிரியாணிய வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தான். இதை பார்த்த மக்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏப்பா பச்சை சட்டை, என்ன பிரியாணி இவ்வளவு மெதுவா தின்னுக்கிட்டு இருக்க? அந்த ஆளு 4-5 பிளேட்டு போயிருவான் போல. அதுக்குள்ள நீ ஒரு பிளேட்டே சாப்பிட்டு முடிக்கல. அவன் 2வது பிளேட்டு போயிட்டான்ப்பா. சீக்கிரம் சாப்பிட ஆரம்பி. அந்த பச்சை சட்டைக்காரன் இதுல பில்டப் வேற பண்ணிக்கிட்டு வரையான். ஒரு பிளேட்டே முக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறியான். இந்த பக்கத்துல இருக்க பார்த்தியா நீல சட்டைக்காரன் 2 தட்டு வாங்கி சாப்பிட்டு போட்டியான். பரவாயில்லையப்பா. இதே மாதிரி நீல சட்டைக்காரரு ரொம்ப நல்லா பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதோட அவர் 3வது தட்டு போனாரு. ஆனா அதுக்கு மேல அவரால் சாப்பிட முடியல. அட இந்த ஆளுக்கு அவ்வளவுதான் சாப்பிட முடியல போல. இந்த ஆள் தான் ஜெயிச்சான்னு சொல்லிருப்பா. 3 தட்டு இந்த ஆள் சாப்பிட்டாரு. அவன் ஒரே ஒரு தட்டு தானே இப்பதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியான். ஆமா, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. நான் தானே 3 தட்டு சாப்பிட்டுருக்கேன். அதனால நான் அந்த போட்டியில ஜெயிச்சதா அறிவிச்சிருக்கேன். 10,000 ரூபாய் எனக்கு கொடுங்க. அடா பொறுப்பா, பக்கத்துல இருக்கிறவன் போட்டியில தோத்துட்டேன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் அப்பவே சொன்னேன், இது டைமிங்லாம் இல்ல, நீங்க சாப்பிட்ற அளவு தான் பொறுத்து இருக்குன்னு. அவன் சொல்லட்டும். இல்ல நான் போட்டியை முடிக்க கிடையாது. நான் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். நீங்க தான் அதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன, நான் மெதுவாக உட்காந்து சாப்பிட்டா என்ன, சீக்கிரம் உட்காந்து சாப்பிட்டா என்ன? இவர் சாப்பிட்ட 3 பிளேட்டை பீட் பண்ணணும், அவ்வளவுதானே? அட ஆமாப்பா, உட்காந்து சாப்பிடு நீ. அந்த பச்சை சட்டைக்காரன் புத்திசாலித்தனமா மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சதே இதுக்காக தான். அந்த நீல சட்டைக்காரன் அவசரமா அந்த பிரியாணிகளை சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டான். அவ்வளவுதான், நான் 3 பிளேட் பிரியாணி முடிச்சுட்டு 4வது பிளேட்டு முடிச்சிட்டேன். இப்ப நான் கணக்கு சரியா இருக்குமா? இந்த போட்டியில நான் தான் ஜெயிச்சேன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆரம்பத்துல மெதுவா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு சீனை போட்டுட்டு இவன் எவ்வளவு புத்திசாலித்தனமா ஜெயிச்சிருக்கான்னு பாருங்க கொஞ்சம். எப்படிப்பா, எப்படி நீ தான் ஜெயிச்ச சொல்லு.
இதுல என்னங்க இருக்குது? நான் முதல்ல என்ன பண்ணேன், மெதுவா சாப்பிட்டதே இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய சாப்பிடணுன்றதுக்காக தான். இவர் எவ்வளோ சாப்பிட்டாருன்னு நான் டார்கெட் பண்ணி சாப்பிட்டாதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி இவரை ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சு இவர் எவ்வளோ சாப்பிட்டாருன்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டா இவர் 3 பிளேட் தான் சாப்பிட்டாரு. இதை விட என்னால எக்ஸ்ட்ராவே சாப்பிட முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதான் மெதுவா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவர் மாதிரி நானும் வேகமா சாப்பிட்டுருந்தேன்னா சீக்கிரமே வயிறு நம்பி இருக்கும். இதே மாதிரி நான் மெதுவா சாப்பிட்டனால தான் எனக்கு கொஞ்சம் வயிறுல இடம் இருந்துச்சு. எப்படியா அந்த டார்கெட்டை முடிக்கணும்னு நினைச்சேன், முடிச்சிட்டேன். இந்த போட்டியில தான் டைமிங் கூட இல்லையே, நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாம்ல. இவர் எதுக்கு இவ்வளோ வேகமா சாப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் மூளையை பயன்படுத்தணுங்கிறது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.